இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து ஆஸ்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்தை அதை புதிய வேலையை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு அற்புதத்தினால், ஒரு ஆசீர்வாதத்தினால் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சந்தோஷப்படுத்தக்கூடிய செய்தியை கொடுப்பார். வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகளில் 15 அதிகாரத்தில் 30 வருஷத்தில் வாசிக்கும் போது நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இதனாலே கூட நல்ல செய்தி எடுத்து சொல்லும்போது வேதத்தில் பார்க்கும்போது சுவிசேஷம்தான் நற்செய்தி. சுவிசேஷத்தை அதிகமாக வாசிக்கும் போது தியானிக்கும் போது அநேக நல்ல செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். சில சூழ்நிலைகள் வரும்போது அந்த நல்ல செய்தி நம்ம வாழ்க்கை ஒரு தைரியத்தை உண்டு பண்ணும், எலும்புகளை புஷ்டியாக்கும். அப்போ வேதத்தை அதிகமாக வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் வார்த்தை மூலமாக உங்களுக்கு பேசுவார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது என்ன 13 வாஸ்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் 12 பேரை மோசே அனுப்புகிறாரு. எகிப்து தேசத்தை சுற்றி பார்த்துருவாங்கன்னு சொல்லி, எப்படி இருக்குன்னு சொல்லி. அதில் 10 பேர் துர்ச்செய்தியை கொடுத்தார்கள். 2 பேர் தான் நற்செய்தியை கொடுத்தார்கள். இன்றைக்கு ஊழியத்தின் பாதையில் குடும்ப வாழ்க்கை இன்றைக்கி அநேக துர்ச்செய்தியை தான் இன்றைக்கு யூடியூப்பில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நற்செய்தி கொடுக்குறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல வசனத்தை கொடுக்குறார். உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அநேக அற்புதங்களை செய்ய போகிறார். லூக்கா 1 அதிகாரத்தில் 13-14 வாசிக்கும்போது சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுப்பார், இந்த பிள்ளையின் பிறப்பு நிமித்தமாக எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு அற்புதம் நடக்கும்போது எல்லாரும் குடும்பத்தோட எல்லாத்துக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கு. ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாருக்கும் கலக்கம் உண்டாயிரும். ஆனால் இன்றைக்கு நல்ல செய்தின்னா எல்லாருக்கும் நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு செய்தி, எல்லாருக்கும் ஒரு வெளிச்சம், எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி. எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அர்ப்பணித்து எல்லாருடைய மனுஷன் ரிச்சிப்புக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து அவருடைய சிலுவையின் மரணத்தின் நிமித்தமாய் ஜெயத்தை எடுத்து நமக்கும் ஜெயத்தை கொடுக்குறார். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு இல்லை 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 நிறைய காலத்தில் இல்லை இல்லை எதிர்பார்த்த காரியம் நடக்கலை. ஆனால் கூட அப்படியே சமூகத்திலே காத்திருக்கும் போது 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் அன்னாள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை அப்படியே கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் கட்டளையிடுவாராக, சமாதானத்தோடைய போயிடுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும். இன்றைக்கு எந்த காரியத்தில் குறித்து கலங்கி கொடுக்குறீங்க? ஒருவேளை குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியத்தின் பாதையிலே சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில நேரத்தில் உங்களுக்கு தேவைகளுக்காக இருக்கலாம், சில பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியாமல் எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி வரப்போகுது. ஏன்னா 1 கேட்ட அந்த அன்னாடி வாழ்க்கை 5 கர்த்தர் கொடுத்தார். அதே போல் யாத்ராமத்தை நீங்கள் வாசிக்கும் மோசே மூலமாக ஜனங்களை வெளியே அழைத்து வரும்படியாக அனுப்புகிறார். ஆனால் அநேக சூழ்நிலைகளில் நெருக்கத்தில் பார்த்தா விடுறேன்னு சொல்ல விட மாட்டேங்கிறார். அந்த பார்வோனுடைய இதயம் கடினப்பட்டு இருக்குது. ஆனால் அதே வேளையில் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது யாத்ராமத்தில் 18 அதிகாரத்தில் 9-10 நீங்கள் வாசிக்கும் போது எகிப்து தேசத்தில் அடிமையிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற சூழல் உருவாகி வெளியே கொண்டு வரும்போது அவனுடைய மாமாவாகிய எத்ரோவுக்கு சந்தோஷம். அவர் செய்த நன்மைகளின் நிமித்தமாய் மாமனார் சந்தோஷப்பட்டார். இன்றைக்கு பிள்ளைகளின் நிமித்தமாக ஒருவேளை உடைய பிள்ளைடைய எதிர்காலத்தின் நிமித்தமாக கலங்கி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல செய்தி என்னன்னு சொன்னால் உடைய பிள்ளைகளின் நிமித்தமாக நல்ல செய்திகளை தேடி வரும். ஒரு கணவரின் நிமித்தமாக ஒரு நல்ல செய்தி வரும். அது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அது மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். சாதாரண ஒரு சந்தோஷம், மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கு. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது லூக்கா 15 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் 100 ஆடுகள் இருக்குது. அதில் ஒரு ஆடு மாத்திரம் நினச்சா காணலை. அதை அந்த மேய்ப்பெண் தேடி போகும்போது அது 99 ஆடுகளையும் அப்படியே வனத்தில் விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி போகிறார். 99 ஆடுகள் ஒரு தொழுத்துக்குள்ள மொத்தமாக சேருது. இது தனியாக நிற்குது. தேடி கண்டுபிடித்து சந்தோஷப்பட்டு அதை தோளில் தூக்கி வச்சுட்டு வர்றார். அந்த ஆட்டுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இதை பார்க்கும்போது இதை பார்த்தவங்களுக்கும் சந்தோஷம், அதை தூக்கிட்டு வரும்போது அந்த மேய்ப்பனுக்கும் சந்தோஷம். ஆனால் அதை காட்டின ஒரு சந்தோஷம் யாருக்குன்னு சொன்னால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் விடுவேத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது சந்தோஷம். லூக்கா 19:9 வாசிக்கும் போது இந்த வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கி குடும்பங்கள் நிறைய பிரச்சனைனா ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க
ரட்சிக்கப்படாத கணவர், ரட்சிக்கப்படாத மனைவி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உடைய குடும்பத்துக்கு இன்றைக்கி ஒரு ரட்சிப்பை கொடுக்குறாரு. நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கங்கள் இருந்தாலும் அந்த பிள்ளையை ரட்சிக்க முடியாத வேலை வந்து விட்டது. நீங்கள் விசுவாசித்தால் இதோடைய மகிமையை காண்பார். அப்போ இங்கே மாத்திரமல்ல, இன்றைக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுது. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் இவ்வளோ நாளாக தேடி பார்த்தேன் கிடைக்கல. இன்றைக்கு இந்த பிள்ளை சாக்கி மனம் திரும்பி அவரை தேடி ஓடி வருது. லூக்கா 15 நீங்கள் வாசிக்கும் போது அதே போல தான் இளையகுமாரன் தகப்பனுடைய சொல்லை கேட்காதபடிக்கு இஷ்டத்துக்கு அலைஞ்சிட்டு எல்லா பணத்தையும் கொண்டு போய் சேர்த்து மொத்தமாக விட்டுட்டு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் நிற்கிறான். அந்த வேலையில் மனம் திரும்புவதை கட்டளையிடுகிறார். என் தகப்பன் வீட்டில் எல்லாம் எனக்கு பூர்த்தியாக கிடைக்கும், நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சமூகத்தில் மனஸ்தாபப்பட்டு உடனே கிடைச்ச மனம் திரும்புகிறான். சிந்தை உள்ள பிரச்சனை மாறுது. இன்றைக்கி சிந்தை கட்டி நிமித்தமாக தான் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் வாழ்க்கையில் பிரச்சனை, சிந்தைக்கு ஒரு போராட்டம், ஒரு பயம், திகில், பாவத்தின் நிமித்தமாக திகில், நஷ்டத்தின் மூலமாக திகில், இன்றைக்கி அப்படியே கடன் பாரத்தின் நிமித்தமாக வியாதி நிமித்தம் எந்த திகிலாக இருந்தாலும் சிந்தையிலே நிற்கிறாக்க ஒரு தெளிவை கொடுக்கிறார். இப்படி வேற ஒன்றும் செய்ய எனக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களை அழைத்த தேவன், உங்களை உருவாக்கிய தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். எப்படி தகப்பனை தேடி அந்த மகன் வரும்போது, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்குறம் ஒரு பாவத்தை நான் செய்துட்டேன், உங்கள் பிள்ளைன்னு சொல்லிருக்க லாய்க்கையிலன்னு சொல்லி வரும்போது தகப்பன் அதை தூரத்திலிருந்தே பார்த்து விட்டார். ஓடியே போய் கழுத்தை கட்டி அவன் மேலே முத்தம் கொடுத்து அவளை வீட்டுக்கு அழைத்து வந்து பெரிய விருந்து பண்ணுகிறார். ஒரு முத்திரை முகத்தை கொடுக்கிறார், நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறார், நல்ல பாரச்சையை கொடுக்கிறார், எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு, பூர்த்தியான ஒரு கொளுத்த கண்களை அடித்து கொடுக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட அந்த சந்தோஷமான செய்தி மற்ற எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொண்டு வராது, அவருடைய சகோதரனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரல. நான் எவ்வளோ உன் கூட தான் கிடக்கேன்ப்பா, எனக்கு ஒன்றும் கிடையாதா? ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற மகனை பார்த்து கூட லூக்கா 15 அதிகாரத்தில் 31 வசனத்தில் நீ எப்பவும் என் கூட தான் இருக்கிற, உன்னை பற்றி கவலை இல்லை, எல்லாம் உனக்கு தான். ஆனால் மனம் திரும்பாத அந்த மகனை குறித்து அந்த தகப்பன் பாரப்பட்டு அவருடைய சமூகத்தை ஜெபித்து 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 தேடி வரும்போது அந்த மகனை உழவாய் கட்டி அணைத்தார். அதே போல தான் இன்றைக்கு உங்களை அவர் மார்போடு கூட அணைக்கிறார். உங்களை தேற்ற யாரும் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு பிலிப்பியர் 4:4 சந்தோஷமாக இருங்க, நல்ல செய்தி வரப்போகுது, சந்தோஷமாக இருங்க, எதிர்பார்த்த காரியம் நடக்க போகுது, சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. ஹல்லேலூயா. இந்த நற்செய்தி உங்களுக்கு எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த நல்ல செய்தி வரும்போது உங்களை அறியாதபடிக்கு நீங்கள் என்ன சொல்ல பண்ணாக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை எல்லா பிரச்சனையும் விடுதலை ஆக்கினேன், எல்லா உபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதம் 98:1 அப்படி தான் சொல்லுது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அதிசயங்களை செய்து விட்டார். எதிர்பார்க்குற எல்லா காரியத்திலும் இன்றைக்கு கர்த்தருக்கு அதிசயத்தை செய்து விட்டார். உன்னிமித்தமாக இன்றைக்கு பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகுது. அதோடு கூட வேதத்தை நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வார்த்தைகள் உண்டாகி ஜோதிகளின் பிதாட்டிலிருந்து இறங்கி வந்து வர வேண்டிய நன்மைகள்லாம் பிதா உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். பரம பிதா கொடுக்கிறார். அது ஒன்றுக்கு கவலைப்படாமல் அரை வீட்டை பூட்டி அந்த ரங்கத்திற்கு பிதாவை நோக்கி ஜோம் பண்ணி பாருங்க. மற்ற 6 அதிகாரத்தில் 8 வசனத்தில் வாசிக்கும் கூட என்னென்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் இது நாளிலே கூட நல்ல செய்தி வருது. ஹல்லேலூயா. நல்ல செய்தி நீங்கள் சொல்லுங்கள், நல்ல செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, நற்செய்தி மக்களுக்கு அறிவிங்க, அறிவிச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் அறிவிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிச்சு பாருங்கள். அவர் உங்களுக்கு சொன்ன எல்லா நன்மைகளையும் கட்டளையிடுவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையாக திருப்தி அடைவார்கள். ஜெபம். நன்றி தகப்பனே, ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இங்கே அனுப்பிட்டீங்கப்பா. நீங்கள் சந்தோஷம்னு சொல்லிட்டீங்கன்னா அது சந்தோஷம்தான்ப்பா. சந்தோஷம் வச்சு உண்டாயிருக்கும், ஒரு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்னு வாக்கு கொடுத்தீங்கப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இது எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.